இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஸ்கொலஸ்டிகா என்கிற பெனடிக்டன் துறவு சபையினுடைய தலைவியினுடைய விழாவைத்தான் அல்லது நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனித ஸ்கொலஸ்டிகா பிறந்தது இத்தாலி தேசத்துல ரோம் நகரத்துல பிறந்தது கிபி 480. இவரோடு ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை தான் புனித பெனடிக்ட் என்று சொல்லப்படுகிற புனித ஆசிர்வாதப்பர். அன்பு மிக்கவர்களே, மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்துல இவருடைய அன்பு சகோதரர் புனித பெனடிக்ட் ரோம் நகருக்கு படிக்க செல்கிறார். அந்த காலத்தில் இருந்த மரபுபடி வழக்கப்படி இவர் வீட்டிலேயே கல்வி கற்கிறார். அன்பு மிக்கவர்களே, வீட்டில கல்வி கற்று ஒழுக்கத்தோடும் ஞானத்தோடும் வாழ்ந்த இவர் துறவு வாழ்க்கை வாழ விரும்பி தன்னோடு இருந்த தோழிகளோடு துறவு வாழ்வை வாழ்ந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். பெற்றோர்களுடைய இறப்பிற்கு பிறகு தன்னிடமிருந்த சொத்து அனைத்தையும் விற்று ஏழையருக்கு கொடுத்து விட்டு தன்னுடைய சகோதரன் வாழ்ந்து வந்த சுபியாக்கோ என்கிற மலைப்பகுதிக்கு அருகில் இருந்த மோந்தே கசினோ என்கிற ஒரு பகுதியில பெண்களுக்கான ஒரு துறவு சபை ஏற்படுத்தி அதுல தான் இவர் துறவு வாழ்க்கை வாழ்ந்தார். அருகே வாழ்ந்திருந்தாலும் இந்த இரட்டை புனிதர்களும் புனிதத்துல ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வந்தார்கள் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றுல நம்ம வாசிக்கிறோம். வாய்ப்பு கிடைக்கிற நேரத்திலாம் பேசிய பொழுதெல்லாம் ஆன்மீக காரியங்களை மட்டுமே இவர்கள் பேசி ஆன்மீகத்துல ஒருவருக்கு உதவினார்கள் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, தன்னுடைய சகோதரனோடு மனம் விட்டு ஆன்மீக காரியங்களை பேசிய பிறகு தன்னுடைய சகோதரன் தன்னுடைய துறவு சபைக்கு சென்ற பிறகு 2-3 நாட்களில் இவர் இயற்கை எய்தினார். இவருடைய இறப்பு ஒரு அடையாளமாக புனித பெனடிக்ட் அவர்களுக்கு காட்டப்பட்டது. பிறகு தன்னுடைய சகோதரியுடைய மடத்திற்கு வந்து தன்னுடைய சகோதரியை எடுத்து சென்று தனக்காக தயார் செய்யப்பட்டிருந்த கல்லறையில அடக்கம் செய்தார் புனித பெனடிக்ட் என்று இந்த புனிதையினுடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, செல்வம் இறைவனுடைய ஐஸ்வர்யம், செல்வம் இறைவனுடைய ஆசிர்வாதம். அந்த செல்வம் நம்முடைய ஆன்மீகத்திற்கும் நம்முடைய நிலை வாழ்விற்கும் தடையாக இருந்தால் அதை குப்பை என தூக்கி எறிய வேண்டும் என்பதற்கான அழகான மாதிரிகைத்தான் இந்த புனித ஸ்கொலஸ்டிகா. இந்த புனிதரை போல பற்றற்றவர்களாய் இந்த உலகத்துல வாழ்ந்திட இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்குமான ஒரு முரண்பட்ட கருத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசுவின் மீது அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இயேசு மரபுகளை பின்பற்றுவது கிடையாது, இயேசு ஓய்வு நாளை பின்பற்றுவது கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் அவர் மீது வைக்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார், ஆன்மீகத்துல வெறும் அடையாளங்கள் அல்லது வெற்று மரபுகள் முக்கியமல்ல, மாறாக இதயம் இறைவனோடு நமக்கு இருக்க வேண்டிய அந்த தொடர்பு, அந்த இறைவனோடு இருக்கிற நம்முடைய தொடர்பின் ஒரு வெளிப்பாடாக நமக்கு இருக்க வேண்டிய மனித உறவு, இவற்றை பற்றி தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்படி என்றால் உண்மை வழிபாடு என்பது பிறரன்பு சம்பந்தப்பட்டது என்பதைத்தான் மிக தெளிவாக சொல்லுகிறார். அவர்களுக்கே ஒரு உதாரணத்தை சுட்டி காண்பிக்கிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. குர்பான் என்று சொல்லப்படுகிற அந்த மக்களிடத்திலிருந்து ஒரு பழக்கம், அது என்னவென்றால் பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டிய சுமையிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக தங்களிடம் இருக்கிற சொத்து அனைத்தையுமே ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டு விட்டது என்றால் அதிலிருந்து விதிவிலக்கு பெறலாம். அதாவது பெற்றோர்களை வயதான காலத்துல பராமரிக்க வேண்டும், அதற்காக சிரமம் எடுக்க வேண்டும், அதற்காக செலவு செய்ய வேண்டும். இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக குறுகிய எண்ணத்தோடு கடவுளை ஏமாற்றும் விதமாகவும் மனிதர்களை ஏமாற்றும் விதமாகவும் சொத்தை முழுவதும் கடவுளுக்கு அர்ப்பணித்து விட்டேன், கடவுளுக்கு அர்ப்பணித்ததிலிருந்து நாங்கள் எதுவும் வெளியில கொடுக்க வேண்டாம் அப்படி என்று விதிவிலக்கு பெறுவதற்காக இவ்வளவு இழிவாக மலிவாக நடந்து கொள்கிற அவர்களுடைய தவற்றைத்தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். அன்புமிக்கவர்களே, உண்மையான வழிபாடு என்பது உள்ளார்ந்த அன்போடும் உள்ளார்ந்த நீதியோடும் நடந்து கொள்வது என்பதைத்தான் நேற்றைய வாசகத்துல நம்ம வாசித்தோம். அதையத்தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு தெளிவுபட சொல்லி தருகிறார். ஆண்டவர் நம்முடைய கடவுள் நம்மிடம் வெற்று மரபுகளையும் அல்லது வெளிவேட சடங்குகளையும் நம்மிடம் எதிர்பார்க்கவில்லை, மாறாக நொறுங்கிய உள்ளம், அதே நேரத்தில் அன்பு நிறைந்த ஒரு உள்ளம், ஏழைகளுக்கு இதங்குகிற ஒரு இதயம், ஏழைகளுக்கு உணவளிக்கிற ஒரு நல்ல உள்ளம், பசித்தோருக்கு உணவளிக்கிற ஒரு உள்ளம், வீடற்றவர்களுக்கு அவர்களுக்கான இருப்பிடத்தை ஏற்படுத்தி தருகிற ஒரு நல்ல எண்ணம், நீதியற்றவர்களுக்கு குரலற்றவர்களுக்கு நீதியை வழங்குகிற பாதுகாப்பாக இருக்கிற ஒரு வாழ்வு முறை, இதைத்தான் இன்றைக்கு உண்மையான வழிபாடாக
உண்மையான சடங்காக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். தமிழர்களுடைய வாழ்க்கையில பல்வேறு இப்படி நெஞ்சை நெகிழ வைக்கிற நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம். சமீபத்துல பயணம் செய்து கொண்டிருந்த இஸ்லாமியர்களுக்கு தேவாலயத்துல இடம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கான ஓய்வுக்கான வாய்ப்பு வசதி செய்து கொடுத்த கிறிஸ்தவர்களை நம்ம பார்த்திருக்கிறோம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்துக்கள் கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்கள் அவர்களுடைய பள்ளி வாசலில் உணவளித்து இடம் கொடுத்து போர்வைகள் கொடுத்து பராமரிப்பு செய்த ஒரு அழகான நிகழ்ச்சியான காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். நாகை வேளாங்கண்ணிக்கு செல்லுகிற பக்தர்களுக்கு எல்லா ஊர்களிலுமே வரவேற்பு கொடுத்து அவர்களுக்கான எல்லா வசதியும் செய்து கொடுக்கிற நம்முடைய இந்து சகோதர சகோதரிகளையும் நம்ம இந்த தமிழகத்துல நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இதுதான் உண்மையான மனிதநேயம், இதுதான் உண்மையான இறைவனுக்கு பிடித்த வழிபாடு என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொண்டு வெற்று சடங்குகளை விடுத்து வெளிவேடமான மரபுகளையும் தவிர்த்து மனித நேயத்தை பேணி காக்கின்ற இறைவனை உண்மையான வழிபடுகிற வழிபாட்டுல நாம் ஈடுபடுவோம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.